ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினே நாம் மகிழ்விடுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஜூன் மாதம் வந்தாலே பயங்கர ஹெக்டிக் ஆகிரும். எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணணும், காலையில் எழுமணும். தனிப்பட்ட டைம் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு ஒன்று இருக்கிறதே இல்லைல்ல. பயங்கர பிஸியான வாழ்க்கை. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை நடத்துறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பாருங்கள், ஸ்கூல் படிக்கும் போது நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா? எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, லவ் ஃபெயிலியர் இருக்குது, ட்ரக்ஸில் மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாத நண்பர்களோடு பழகி. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சொல்கிற வார்த்தை இதெல்லாம். ஒரு 90s அந்த டைம்லாம் இருக்கும்போது அது ஒரு பெரிதான ஒரு பாதிப்பு இருக்காது ஸ்கூலில். ஆனால் இப்போ ரொம்ப கவலையான ஒரு விஷயம். ஆக பெற்றோர்கள் மிக கவனம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், நம்ம சும்மா பிள்ளைங்க நம்மளை பெற்று எடுத்து நம்ம அவங்கள எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா மட்டும் போதாதுங்க. உங்களை நம்பி கர்த்தர் தமது சித்தத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகள், அழகான குழந்தைகள் கொடுத்துருக்கிறார். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யறதுன்னு உண்மை, நல்லது. அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் அவர்களை வளர்ப்பது நம்மில் விழுந்த ஒரு பெரிய கடமை. போத் ஃபாதர் அண்ட் மதர் ஹேவ் ஆஸ் தேர் ஒர்க். நீங்கள் மட்டும் பார்த்துக்குங்க, நான் மட்டும் பார்த்துங்க இல்லை, 2 பேரும் இணைந்து பிள்ளைகளை பார்ப்பது மிக கவனமாக இருக்கணுன்றார். ஏன்னா நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அதை அவன் முதிர் வயது வரைக்கும் அதை விடாதிருப்பான். இப்போ விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களால் பிள்ளைகளை பிடிக்க முடியாது. இப்போது அவனையோ அந்த சின்ன பிள்ளையோ நீங்கள் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்காங்க சார், ரொம்ப அடம் பிடிக்கிறோம், ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறான். இன்றைக்கி பேரண்ட்ஸை ஒர்க் பண்ணுறதுனால இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இன்றைக்கி நாங்களும் ஒர்க் பண்ணுறோம், அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களை பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க தனியாக நாங்கள் எல்லாம் போட முடியல, அதனால் ஃபோனை கொடுத்துட்றோம். ஃபோனை கொடுத்தா பிள்ளை இருக்கிற இடமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேட் ஆக்டர் ஒரு நாள் ஒருத்தருடைய இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்கும் மாதவன் வாஸ் அ சினிமா ஆக்டர். அவர் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் இருந்த காலங்கள் வேறு, இப்போது என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற ஜென்ரேஷனே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், முன்னாடிலாம் நாங்களாம் சேர்ந்து பசங்களோட விளையாடும் போது ஒரு பெரிய சத்தமாக இருக்கும், வீடே பயங்கர சத்தமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால். ஆனால் இப்போது என் பிள்ளைங்களை நான் பார்க்குறேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வராங்க, எல்லாம் வராங்க, ஆனால் ஒரு சத்தமாக இருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்களான்றதே டவுட்டாக இருக்குது. போய் ரூமை திறந்து பார்த்தா ஒரு 5 பேர் இருக்கானா, அவன் கையில் ஃபோன் இருக்குது, சைலண்ட்டாக உள்ளே உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான், என்ன பார்க்குறான்னு கூட தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி அவர் வேதனைப்பட்டதை ஒரு இன்டர்வியூ நான் கேட்டேன். அது ரொம்ப கவனமாக A parent should know what your child is watching in their phones. A parent should know what a child is doing in school. A parent should know what your child is doing outside your home. மிக கவனமாக அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுறது இல்லைங்க. உங்களை நம்பி கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். மோசேவை கர்த்தர் கொடுத்து பாருங்கள், அந்த எபிரேய ஸ்திரீ எல்லா ஆண் குழந்தைங்களும் வெட்டணும்னு சாய்க்கும் போது அவங்க அந்த பிள்ளை மேலே ஆசைப்பட்டு நைல் நதியில் நாணல் செடினாலே பிணைக்கப்பட்ட ஒரு பெட்டியில் மோசேவை அனுப்புனா, எகிப்து நிலவரசி அதை பார்த்த உடனே அவங்க அந்த குழந்தைய எடுத்து மோசேன்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு தன்னுடைய தாயிடத்துல இந்த குழந்தைய கொடுத்து எனக்காக அதை வளர்த்துத்தா அப்படின்றாங்க. அதே போல் தான் கர்த்தர் உங்கள் கையில் உங்கள் குழந்தைய உங்கள் கையில் கொடுத்து எனக்காக அதை வளர்த்துத்தான்றார். மிக கவனமாய் நாம் கைக்கொள்ள வேண்டியது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வேண்டிய ஞானம் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா காட்லி விஸ்டமால் உங்களை நிரப்புவார். கர்த்தர் தாமே எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.